காலங்காத்தாலே நான்வெஜ் ஐட்டமா குடிச்சு வச்சிருக்காங்க. இந்த குடல் அதெல்லாம் இல்லையா கேட்டாங்க. சிக்கன் கொஞ்சம் ரஃபா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஹாய் மக்களே, வணக்கம். இது நம்ம ஊர் ஸ்பெஷல். நான் உங்கள் ஜேம்ஸ். இப்ப நம்ம எங்க இருக்குன்னா மதுரை மாநகரத்துல தான் இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எபிசோட் ஃபுல்லாவே காலையிலேயே வந்து இட்லி, தோசை, சட்னி இது மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். ஆனா நம்ம மதுரை மாநகரத்துல பாத்தீங்கன்னா காலங்காத்தாலே நான்வெஜ் ஐட்டமா குடிச்சு வச்சிருக்காங்க. இட்லி, தோசை, பிரியாணி, சுக்கா, பரோட்டா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா மதுரை மாநகரத்துல சுல்தான் உணவகம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்கதான் இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போயிட்டு உண்மையிலேயே அதெல்லாம் வந்து இந்த டைம் கிடைக்கலான்னு பார்ப்போம். டைம் பாத்தீங்கன்னா டைம் இப்போ வந்து கரெக்டா 8:45 பாருங்க, 8:45 டைம். ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே இந்த டைம் கிடைக்கலான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்போம். வாங்கலாம். ஓகே, பிரிண்ட்லேயே உட்காந்துருவோம். பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஹோட்டலில், சுல்தான் ஹோட்டலில். சாப்பாடு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நெல்லி, காடை, கோழி, முட்டை என்ன இருக்குண்ணா? ஓகே, ரெடியாக இருக்குங்களா? இது நான் என்ன தோசைன்னு இருக்கு அப்படின்னு என்னன்னா அது நைஸ் தோசை. என்ன தோசைங்களா? அப்புறம் கோழி சில்லறைனா புரியல. ஓ, கோழிகள், அதான் கோழி சில்லறை. ஓகே ஓகே. பிரியாணி இருக்கு, பிரியாணி சொல்லலாமா? ஓகே, வேற என்ன சைட் டிஷ் என்ன இருக்கு? மட்டன் லிவர், இந்த குடல் அதெல்லாம் இல்லையா கேட்டாங்க. சிக்கன் சுக்கா கொடுத்துருங்க. சிக்கன் லிவர் தான் கொடுத்துருங்க. மட்டன் லிவர் தான் இருக்கா? மட்டன் லிவர் கொடுத்துருங்க. பிரியாணி சுட சுட ஆவி பறக்க அங்கே எடுத்துட்டு இருங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கும்போதே போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இலையை வாஷ் பண்ணல, அவசரப்பட்டோம். இலையை வாஷ் பண்ணிடுவோம். பிரியாணி வந்துருச்சு. சிக்கன் கொஞ்சம் ரஃபா இருக்க மாதிரி தான் இருக்கு. தள்ளி வச்சுக்கோங்க. மட்டன் ஈரல் சொன்னாங்க. லிவர் ட்ரை பண்ணி பார்ப்போம். லிவர் கொஞ்சம் ஓகே நினைக்கிறேன். லிவர் நல்லா இருக்கு. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மொத்தம் ஒரு 7 பீஸ் தான் வச்சுருக்காங்க. குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லிவருக்கு சிக்கனும் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, பட் ரொம்ப ரஃப்பாக இருக்குது. அதனால் அது குவான்டிட்டி பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. பிரியாணி அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாரியா, முந்திரிப்பெல்லாம் போட்டுருக்காங்க. சீரக சம்பா பிரியாணி. பிரியாணி டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேவர் ஆட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். நம்ம சென்னையில் சீரக சம்பால செய்ய மாட்டாங்க நிறைய. சென்னையில் கிடைக்கிறது வந்து பாஸ்மதி அரிசி தான் கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கவே முடியல. சீரக சம்பா தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு. அந்த டேஸ்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. கிரேவி வச்சிருக்காங்க. கிரேவி ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிரேவி சூப்பராக இருக்கு. கிரேவி நல்லா காரமாக இருக்கு. பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரைத்தா சொல்றேன், இதுக்கு ஒரு பெரிய ரிவ்யூ தேவை நினைக்கிறேன். எந்த ஒரு போனால் ரைத்தா அப்படி தான் இருக்கும்.
மட்டன் லிவர் கிரேவியும் நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். பிரியாணி சொன்னாங்க, ஆனால் உள்ள ஒரு பீஸ் கூட இல்லை, ஏன்னு தெரியல. குஸ்காவா? ஓகே, சாரி, குஸ்கா தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. பீஸ் பார்த்தா முந்திரி பீஸ் நிறைய இருக்கு. நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ்க்கே பிரியாணி சாப்பிட்டு இது சாப்பிடும்போது நமக்கு பிரியாணி ஃப்ளேவராக தெரியல. எனக்கு இந்த வீட்டில் அம்மா வந்து அந்த கறி தொக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சிக்கனை மட்டும் தொக்கு பண்ணுவாங்க. அதாவது பீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தொக்கு மட்டும் கடாயில் இருக்கும். அதில் வந்து ஒயிட் ரைஸை போட்டு கடையில் சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு இதில். ஏன்னா நாங்கள் சீரக சம்பாலாம் சாப்பிட்டதில்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கு. சம்பா தான் இருக்கும் மோஸ்ட்லி. நான் இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம தண்ணியில் இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் இந்த டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால வந்து ட்ரை பண்ணவே கிடையாது. இதுதான் கிரேவிப்பா. சிக்கனா? சிக்கன் தான் கொஞ்சம் ரஃபாக இருக்கு. கிரேவி அப்படின்னு பார்ப்போம். கிரேவியோட ஆடு வைப்போம். அந்த கடையில் கிரேவி எல்லாமே நல்லா இருக்கு. என்ன பாருங்க, குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான். நம்ம ஊர்ல வந்து பாஸ்மதி ரைஸ்ல தர பிரியாணி குவான்டிட்டி எவ்வளோ உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு சின்ன பிளேட்ல கொடுக்குறாங்க, இதெல்லாம் குவார்டரா ஆஃபா தெரியல எனக்கு. நம்மளுக்கு இந்த குஸ்கா பத்தாது, இன்னும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். மேலே ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. குவான்டிட்டி தான் கொஞ்சம் வந்து கம்மியாகிற மாதிரி எனக்கு இதெல்லாம் ரேட் வந்து எனக்கு அப்படப்படாக இருக்கு நினைக்கிறேன். 60 ரூபாய்க்கு சீரக சம்பால குஸ்கா கொடுக்குறாங்கன்னா வந்து பார்த்துங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்டர் பண்ணது பிரியாணி, அது மீன் குஸ்கா ஆர்டர் பண்ணோம். அப்புறம் வந்து ஈரல், அப்புறம் சிக்கன், அப்புறம் அவங்களே ஒரு கிரேவி வச்சுருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து சிக்கன் வந்து வேஸ்ட் ஆகுது, ரொம்ப ரஃப்பாக இருக்குது. அதனால் அது வந்து விலை போல அப்படியே தான் இருக்குது. யாரும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்றேன். பட் ஈரல் வந்து சூப்பராக இருக்குது, ஈரல் கிரேவி சூப்பராக இருக்குது. மஸ்ட்ரை, அது நல்லா இருக்குது. உங்கள் பிரியாணியோட ஊற்றி சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. சிம்மக்கல்ல யானைக்கல் சுல்தான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கும். இங்கே வந்து சாப்பிட யாராவது வரீங்கன்னா மதுரைக்கு இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து ஈரல் ட்ரை பண்ணுங்க, மட்டன் லிவர் ட்ரை பண்ணுங்க. சிக்கன் இந்த வரைக்கும் ஓகே கூட இல்லை, பட் இது சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.